தாடகை என்கிற ஒரு பெண் வழிபட்ட ஸ்தலம். தாடகைனா தேவலோக கண்ணகி. அந்த கண்ணகி என்ன பண்ணான்னா பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா. டெய்லி பூஜையெல்லாம் பண்ணிட்டு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறா. பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பரமேஸ்வரன்ட்ட மாலையை சாத்த போகிறா. மாலையை சாத்த போகிறப்ப தன் மேலாக்க நிறுவி கீழே விழுந்துருது. தன் மேலாக்க நிறுவி கீழே விழுந்த உடனே பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறா. நான் ஸ்ரத்தையோடும் அந்த இதோட தானே பூஜை பண்ணுறேன் உங்ககிட்ட. நான் பூஜை பண்ணுற பலன் உண்மையாக இருந்தால் என்னுடைய மாலையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறா. பரமேஸ்வரர் பிரார்த்தனை பண்ண உடனே அன்புக்காக தலை குனிஞ்ச மாலை வாங்கிறார் இந்த ஊரில் சுவாமி. தலை குனிஞ்ச மாலை வாங்கின்னு உனக்கு என்னமா வேணும். தலை குனியதப்ப ஜடாமுடி அவிழ்ந்து மூஞ்சை ஃபுல்லாக மறைச்சிருது. இங்கே எல்லா ஊர்லேயும் பானத்தை பார்த்து எல்லாம் முழுக்குன்னு இருக்கும். நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியோட பானம் சடசடையாக இருக்கும். சுவாமியோட பானத்தை பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஜடாமுடி இந்த முடி சுவாமிக்கு இன்னைக்கு இருந்துருக்கு. சுனையுள் நீலம் சுழியும் நெடுங்கனாள் இணையன் என்றென்றும் ஏசுவது என் கொலோ. சுனையுள் நீலம் சுழியும் நெடுங்கனாள் இணையன் என்றென்றும் ஏசுவது என் கொலோ. நினையும் தன்மையில் சூழ்திரு நின்றியூர் நினையும் தன்மையில் சூழ்திரு நின்றியூர் பனையின் ஈருரி போர்த்த பரமரே பனையின் ஈருரி